வணக்கம் நண்பா, நானுங்கள் ஜான் ஜேடி. இந்த ஒரு வீடியோ தான் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க வந்து பைக் வாங்கியிருக்காங்க. பைக் வாங்கிட்டு இந்த வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேருடைய வந்து கமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, பக்கத்துல அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா எந்த ஒரு நகையும் எதுவுமே இல்ல. சோ ரொம்ப சிம்பிளா பிளைனா இருக்காங்க. அதாவது இல்லாதப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரிதான் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வந்து பெத்தவங்கள கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்காம அந்த பணத்துல இந்த பைக்கை வாங்கி நல்லா வந்து சுத்தணும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு நிறைய பேர் பேட் கமெண்டா போட்டிருக்கீங்க. கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இது உண்மையா பொய்யா அங்க என்ன நடந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து நம்ம வந்து வாய் இருக்குல்ல நம்ம ஒரு மொபைல் இருக்கு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா பாட்டுல இருக்கிறது அவங்க அம்மா கிடையாது, அவங்க அத்தை. ஸோ அவங்க அம்மா வந்து அந்த டைம்ல வெளியே போனதுனால அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இந்த ஒரு வீடியோ எடுக்கும் சொல்லிட்டு பைக்கை வாங்கி வீடியோ எடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து அவங்ககிட்ட இல்ல அவங்கள வற்புறுத்தி அந்த பணத்துல வாங்கினது கிடையாது. அவங்க பணத்தை வந்து சேர்த்து வச்சு அந்த காசுல தான் இந்த பைக் எடுத்திருக்காங்க. அதான் நான் கேக்குறேன், ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னா பணம் இருக்கிறவங்களும் இல்ல நல்ல வசதி இருக்கிறவங்க தான் பைக் எடுக்கணுமா? இல்லாதப்பட்டவங்களோ இல்ல நார்மலா நம்ம மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்ததா இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. சோ ரொம்ப வந்து அந்த வீடியோ போட்டவங்க வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தப்பான கமெண்ட் எல்லாம் பண்ணாதுங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இல்ல அட்லீஸ்ட் பாராட்டணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணி அடுத்தவங்க வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. சோ என்ன விஷயம்னு தெரியாம அடுத்த வாட்டி இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க, கமெண்ட்டும் பண்ணாதீங்க. இந்த கருத்தை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.